ஓம் சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் பாதுகாபியாம் நமோ நம. ஓம் மகாகணபதியே நமோ நம. ஓம் மகா சரஸ்வத்யை நமோ நம. ஓம் சத்குரு ஸ்ரீ வேதவியாசாய நமோ நம. ஓம் ராதா ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ கோபாலகிருஷ்ண பிரபிரமணே நமோ நம. பகவத்கீதை என்கின்ற பெரிய அமிர்தத்திலிருந்து நாம் வாழ்க்கையிலே நன்மை அடைய வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்தினால் சில துளிகளையாவது எடுத்துக்கொண்டு நம் வாழ்க்கையிலே நாம் அவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தினாலே இந்த ஸ்ரீ பகவத்கீதை சொற்பொழிவு நடந்து வருகிறது. முதற் பகுதியிலே மகான் ஸ்ரீ விதுரரின் பக்தியையும் அவர் செய்த சரணாகதியையும் ஸ்ரீ அர்ஜுனர் எனக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் மட்டுமே வந்தால் போரும், அவருடைய சைன்யமெல்லாம் வர வேண்டாம் என்று சொன்னதையும், அப்படி ஸ்ரீ அர்ஜுனர் கேட்டவுடனேயே துரியோதனன் அவர் ஏதோ மிக தப்பு செய்து விட்டார் என்று மனதில் நினைத்து கொண்டு எனக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவான் வேண்டாம், இந்த ஆடு மாடு மேய்க்கிற கிருஷ்ண பகவான் வேண்டாம், எனக்கு அவரிடம் இருக்கின்ற யானையும் குதிரையும் ஆயுதங்களெல்லாம் போரும் என்று நினைத்து அதை கேட்டு வாங்கி கொண்டதையும், துரியோதனன் மிகுந்த பூமி மீது ஆசை இருந்ததினால் ஒரு சிறு துளி நிலத்தினை கூட நான் பாண்டவர்களுக்கு தரமாட்டேன் என்று சொன்னதையும், ஸ்ரீ யுதிஷ்டிரர் தன் மூதாதையர்களுக்கு மிகவும் மரியாதையாக நினைத்திருந்ததையும், அதனால் ஒரு யுத்த பூமியிலேயே அவருக்கு தாத்தாவான ஸ்ரீ பீஷ்ம பிதாமரை சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்ததையும் எல்லாம் பார்த்தோம். இரண்டாவது பகுதியிலே எல்லோரும் கர்மத்தினை விடக்கூடாது என்றும், ஸ்வகர்மா இதுவோ அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்றும், அதனை செய்யும்போது ஏதாவது தவறுகள் வந்துவிட்டால் அதனை பகவான் மன்னித்து விடுவார் என்பதையும், அந்த கர்மாக்களை ஏதாவது ஒரு காரணத்தினாலே நடுவில் விட்டிருந்தாலும் மீண்டும் இவைகளை செய்ய முடியும் என்பதையும், ஏற்கனவே சில முயற்சிகள் எல்லாம் வீணல்ல என்றும், அந்த முயற்சிகளினால் அந்த கர்மா மிக எளிதாக செய்ய முடிய வழிமுறைகள் ஏற்படும் என்பதையும், இந்த பிறவிலே ஏதாவது கர்மா விட்டு போயிருந்தால் அடுத்த பிறவிலே செய்வதற்கு வழிமுறைகள்லாம் ஏற்படும் என்றதையும், தர்மம் குறைந்தளவு செய்ய வேண்டும், குறைந்தளவு செய்த தர்மமே பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும் என்பதையும், எல்லா தர்மமும் சொல்லிவிட்டு அதில் முக்கியமாக அன்னதானம், எல்லோருக்கும் தீர்த்தம் கொடுப்பது, அனாதை பெண்களை அடக்கம் செய்வதற்கு உதவுவது என்ற தர்மத்தில் சிறந்த சில தர்மங்களை எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். அடுத்த பகுதியிலே நாம் என்னதான் கர்மா செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதற்கு நிர்பந்தங்கள் வந்துவிடுகின்றன என்பதையும், காலத்தில் கர்மாவை செய்ய முடியவில்லை என்றும், நாம் கர்மா செய்யும்போது நாம் உபயோகிக்கிற பொருட்கள் தரமில்லாதவர்களாக இருக்கிறது என்றும், இப்படி பல பிரச்சனைகள் கர்மா செய்வதில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பக்தியின் உயர்வை மூன்றாவது பகுதியிலே சொல்லியிருந்தோம். பக்தி என்பது செய்வதற்கு நிறைய பொருள்களோ அல்லது நிறைய நேரமோ தேவையில்லை. ஒரு இலை, ஒரு பூ, ஒரு உத்தரணி தீர்த்தம், ஒரு பழம் தூய மனதுடன் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்தால் அதுவே பக்தி என்று ஆகிவிடும் என்று பார்த்தோம். அதற்கு பிறகு நாம் என்ன உணவினை சாப்பிட்டாலும், நாம் எந்த வேலையினை செய்தாலும், நாம் எந்த தவத்தினை புரிந்தாலும், நாம் எந்த யாகத்தினை செய்தாலும், நாம் எதை செய்தாலும் அவை எல்லாவற்றையும் பகவானுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டால்
அதுவே பக்தியின் சிறப்பாக அமைந்துவிடும் என்று பார்த்திருந்தோம். கர்மா, பக்தி, தர்மம் இவையெல்லாம் செய்வதற்கு நமக்கு நீண்ட ஆயுளும் நல்ல உடல் வலிமையும் தேவைப்படுகிறது. அதனால் அதற்கு உணவு தான் மிக முக்கியமான காரணம். நாம் சாப்பிடும் உணவு தான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் நம்முடைய மனதின் தூய்மையையும் நமது புத்தியின் கூர்மையான அறிவையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு உணவினை பற்றி இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். நம் பெரியவர்கள் சொல்வது, உணவினை சற்று குறைவாகத்தான் சாப்பிட வேண்டும். நாக்கு ருசிக்காக நிறைய உணவு வகைகளை மிக அதிக அளவில் சாப்பிட்டு விட்டால் அதுவே நமக்கு வியாதிகள் வருவதற்கு காரணமாக ஆகிவிடும். உணவினை மருந்தை போலத்தான் சாப்பிட வேண்டும். அப்படி இல்லாமல் உணவினை மிக அதிக அளவில் சாப்பிட்டு விட்டால் பிறகு ஆரோக்கியம் கெட்டு மருந்தே உணவாக சாப்பிடுவது போல ஆகிவிடும். மருந்தையே உணவாக சாப்பிடுவது போல ஆகிவிடும் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பகவத்கீதையில் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் உணவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார்? அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் 17வது அத்தியாயத்திலே கேட்கிறார். அர்ஜுனோவாச்ச ये शास्त्रविधिमुत्सृज्य यजन्ते श्रद्धयान्विताः तेषां निष्ठा तु का कृष्ण சத்வமாஹோரஜஸ்தபக. இந்த ஸ்லோகத்திலே அர்ஜுனன் உணவை பற்றி எதுவும் கேட்கவில்லை. அவர் என்ன கேட்கிறார்? கிருஷ்ணா, யார் சாஸ்திர விதியை மீறி ஆனால் ஸ்ரத்தையோடு உன்னை ஆராதிக்கிறார்களோ அவருடைய நிலை சத்துவகுணமா, ரஜோகுணமா அல்லது தமோகுணமா என்று கேட்கிறார். இதற்கு ஸ்ரீ கிருஷ்ணபகவான் பதில் அளிக்கும்போது பல விஷயங்களை சொல்கிறார். அவற்றில் உணவினை பற்றியும் சொல்கிறார். கிருஷ்ண பரமாத்மா சொல்லும்போது ஆஹாரஹா த்வபி சர்வஸ்ய த்ரிவிதோ பவதி பிரியஹ. இது 17வது அத்தியாயத்திலே 7வது ஸ்லோகம். யஜ்ஞஸ்தபஸ்ததாதானம் தேஷாம் பேதமிமம் த்ருணு. அர்ஜுனா, ஒருவருக்கும் விருப்பமான உணவும் மூவகையாக அமைகிறது. சுவாமி த்ரிவிதோ என்று சொல்கிறார். இந்த த்ரிவிதோ என்பது தான் சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்ற வார்த்தை தான் த்ரீ என்று ஆங்கிலத்தில் அமைந்துவிட்டது. சுவாமி சொல்வது த்ரிவிதோ பவதி பிரியா. அவர்களுக்கு 3 விதமான உணவு பிரியமாக இருக்கிறது. அவர்கள் யாகமும் தபஸும் தானமும் எவ்வாறு 3 வகையாக வேறுபடுகிறதோ அதே மாதிரி ஒருவருக்கும் விருப்பமான உணவுகளும் 3 வகைப்படுகிறது என்று முதல் கூறுகிறார். அதுக்கு அடுத்த அதே அத்தியாயத்திலே 8வது ஸ்லோகம் சுவாமி சொல்வது, ஆயுகு சத்வ பலாரோக்கிய சுகப்ரீதி விவர்தனாக ரஸ்யாக ஸ்னிக்தாக திரா ஹிருத்யா ஆகாரக சாத்விக பிரியாக என்று சொல்கிறார். இதை பிரித்து சொல்லும்போது ஆயுகு சத்து துவ பல ஆரோக்கிய சுக பிரீத்தி விவர்தனாக ரஸ்யாக ஸ்னிக்தாக திராக ஹிருத்யாக ஆகாராக சாத்விக பிரியாக. சாத்விக குணம் உள்ளவர்களுக்கு இந்த ஆகாரம் மிக பிரியமாக இருக்கிறது. அந்த ஆகாரம் அவர்களுக்கு ஆயுள், அறிவு, பலம், ஆரோக்கியம், சுகம், ருச்சி
இவைகளெல்லாம் வளர்க்கிறது. இந்த சத்துவமான ஆகாரத்தை சாப்பிடுபவர்களுக்கு நீண்ட ஆயுஸ் இருக்கிறது, கூர்மையான அறிவு இருக்கிறது, நல்ல சரீர பலம் இருக்கிறது, வியாதிகள் எதுவும் வருவதில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அந்த ஆகாரம் அவர்களுக்கு சுகமாகவும் இருக்கிறது, ருச்சியாகவும் இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அந்த ஆகாரம் என்னவே என்பதை சொல்லுகிறார். ரசமுள்ளவைகள், பசை உள்ளவைகள், வலிவு தருபவைகள், இன்பமானவைகள் ஆகிய ஆகாரங்கள் சாத்துர்களுக்கு பிரியமானவைகள் என்று சொல்கிறார். இவைகளெல்லாம் என்னவென்று நாம் பார்க்கிற போது அவைகள் காய்கறிகள், பழங்கள், பால், வெண்ணெய், தயிர், அரிசி, கோதுமை, பார்லி, இவையெல்லாம் இந்த கணக்கில் சேர்த்துக்கலாம். பருப்புகளையும் சேர்த்துக்கலாம். பருப்பு வகைகள், வெல்லம் அல்லது சர்க்கரை, இவைகள் எல்லாவற்றும் அந்த சாத்விகமான குணங்கள், சாத்விகமான குணமுள்ளவர்களுக்கு பிரியமானவைகள். அரிசி, பருப்பு, கோதுமை, பால், வெண்ணெய், தயிர், காய்கறிகள், பழங்கள் என்னை சுவாமி சொல்கிறார். அடுத்ததாக ராஜச குணமுள்ளவர்களுக்கு எது பிடிக்கும் என்று சொல்கிறார். கட்வம்ல, கட்டு, அம்ல, லவணாத்து, யுஷ்ண தீஷ்ண ருக்ஷவிதாகினக ஆகார ராஜசேஷ்ட துக்க சோகாமயப்பிரதாக. சுவாமி சொல்வது, கட்டு என்றால் கசப்பாக இருக்கிறது. நாம் கசப்பு என்று எதையை பார்க்க வேண்டுமென்றால் வேம்புவையும் பார்க்காயையும், இவைகளெல்லாம் கசப்பாக இருக்கிறது. புளிப்பு என்று சொல்கிறார். புளிப்பு என்றால் சில ஆரஞ்சு சொல்கிறோம், ஆரஞ்சு, சாத்துகை, இவெல்லாம் சிலவை புளிப்பாக இருக்கும். புளியோதரை என்று சொல்கிறோம் நாம். புளியோதரையும் புளிப்பாகத்தான் இருக்கும். புளிக்குழம்பு என்று சொல்கிறார்கள், அதுவும் புளி மிக அதிகமாக இருக்கும். உவர்ப்பு என்று சொல்கிறார், பெருவெப்பம் என்று சொல்கிறார், காரம் என்று சொல்கிறார். இவையெல்லாம் என்னவென்றால் நிறைய மிளகாய் போட்டு பண்ணுவது, காரக்குழம்பு, சூடாக அரிசி சாதமாக ஆகிற போது அப்படியே எடுத்து சாப்பிடுவது, இப்படி பல வகையான உணவுகள் இருக்கின்றன. புளிப்பு நிறையாக இருப்பது, கசப்பு நிறையாக இருப்பது, உவர்ப்பு நிறையாக இருப்பது, எல்லாவற்றிலும் உப்பு சேர்த்து விடுகிறோம்னா உப்பு இல்லாமல் நம்மால் எதுவுமே சாப்பிட முடியவில்லை. கசப்பு, புளிப்பு, உப்பு, பெருவெப்பம். பெருவெப்பம் என்றால் நான் சொன்ன மாதிரி மிளகாய் வகைகள், நிறைய மிளகாயை போட்டு செய்வது. காரம். வறட்சி என்றால், வறட்சி என்பது சில தானியங்களை உலர வைத்து செய்கிறது. ஓட்ஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அதுவும் அப்படித்தான். நாம் கோதுமை அப்படியே உணவாக சாப்பிட்டால் நல்லது. அந்த கோதுமையை உடைத்து அதை பிரித்து அதனை வேறு விதமான பல வகையான உணவுகளை தயாரிக்கிறார்கள். அவைகளெல்லாம் இந்த உவப்புன்னு சொல்கிறார்களா, வறட்சின்னு சொல்கிறார்களா, அதில் சேர்ந்தவைகள். இப்படி இந்த கசப்பு, புளிப்பு, உப்பு, பெருவெப்பம், காரம், வறட்சி, எரிச்சல், இந்த வகையான உணவுகள் எல்லாம் ராஜச குணம் உள்ளவர்களுக்கு மிக பிடித்தமாக இருக்கும். இந்த உணவுகள் எல்லாம் மனிதர்களுக்கு துன்பம், துயரம், நோய்
வெள்ளம் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறார்கள், அது உப்பினால் வருகிறது. அந்த உப்பே நிறையாகிவிட்டால் கிட்னி ஃபெயிலியர் என்று சொல்கிறார்கள். எப்படி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நாம் இந்த மாதிரி உணவுகள் நிறைய சாப்பிடுவதால் ஏற்படுகிறது. இந்த உணவுகளை சாப்பிடும் போதே நமக்கு நாக்கிலே சுழியல் என்று பாய்கிறது, கண்களிலிருந்து பலபல என்று தண்ணீர் கொட்டுகிறது, மூக்கிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, சில சமயங்களிலே தலையும் சொல்கிறது, வயிறும் எரிகிறது. அப்படி வயிறு எரியும் போது தான் அல்சர் என்ற வியாதி வருகிறது. அதுவே மிக அதிகமாகிவிட்டால் கேன்சராகவும் மாறிவிடுகிறது. இம்மாதிரி உணவுகளானால் ராஜசகுணம் உள்ளவருக்கு மிகவும் பிடிக்கிறது. ராஜசகுணம் என்றால் என்னவென்றால், மிக்க உடம்பு பலத்தினை சாதமாக வைத்து கொண்டு எல்லோரும் ஆதிக்கம் செலுத்துவது, எல்லோரும் கடினமாக பழகுவது, தன் குறிக்கோளை அடைவதற்கு தீவிரமான முயற்சிகள் எடுத்து அதனை சாதித்துக் கொள்வது. அந்த குறிக்கோள் நல்லதா கெடுதலா என்று பார்ப்பதில்லை. அந்த குறிக்கோளை அடைவதற்கு எல்லா விதமான உடல் வலிமையால் ஏற்படுகின்ற உணர்வுகளை வைத்துக்கொண்டு அதனை சாதிப்பது. இவைகளெல்லாம் ராஜசகுணம். சத்துவம் முதலில் சொல்லியிருந்தேன். சத்துவம் என்பது நல்ல ஆயுளை கொடுக்கும், புத்தி கூர்மையினை கொடுக்கும், நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். இவைகளெல்லாம் பிராமணர்களுக்கு முக்கியமாக கருதப்படுகிறது. அதனால்தான் பிராமணர்கள் எப்பொழுதும் பச்சரிசி, பால், காய்கறி வகைகள், பழங்கள் இவைகளெல்லாம் நிறைய சாப்பிட வேண்டும். வெண்ணெய், நெய் அதில் சேர்ந்தது. மிகவும் கசப்பு, புளிப்பு, துவப்பு, காரம் இவைகளெல்லாம் அவர்கள் சாப்பிட்டால் அவர்களுக்கு கெடுதல் தான் வரும். மூன்றாவதாக தாமச குணங்களை பற்றி சுவாமி சொல்கிறார். யாத்தயாமம் கதரசம் போதி பர்யூஷிதம் சயத்து உச்சிஷ்டமபி ச அமேத்யம் போஜனம் தாமச பிரியம். தாமசமாக இருக்கிறவர்களுக்கு இது பிரியமாக இருக்கிறது. அது என்னவென்றால் முதலில் சொல்கிறார், யத்து யாத்தயாமம். யாத்தயாமம் என்று சொல்கிற போது யாமம் கழிந்த உணவு என்று பொருள் சொல்ல வேண்டும். சாதாரணமாக உணவு சமைத்து 3 மணி நேரம் கழித்து அதை சாப்பிடுவது இதை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, காய்கள் பழங்களாகாமலேயே சூட வைத்து பழங்களாக பண்ணி அதை சாப்பிடுவதும் இது குறிக்கிறது. எது யாத்தயாமம் கதரசம். கதரசம் என்பது சுவையில்லாமல் இருப்பது. கரும்பு சாறு, ஆரஞ்சு சாறு இவைகளெல்லாம் நீண்ட நேரம் அப்படியே வைத்து விட்டால் அவைகளுக்கு சுவை போய்விடும், சுவை இருக்காது. இந்த சுவை இல்லாமல் அதை சாப்பிடுவது தான் கதரசம் என்று சொல்கிறார். பூத்தி என்றால் துர்நாற்றம் எடுப்பது என்று புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உணவிலே துர்நாற்றம் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். பூண்டு, வெங்காயம் இவைகளெல்லாம் எப்பொழுதும் துர்நாற்றம் அடிக்கும். சாப்பிட்டு விட்ட பல மனிதர்கள் கூட நாக்கிலே துர்நாற்றம் அடித்துக்கொண்டே தான் இருக்கும். இவைகளை சொல்கிறார். அதற்கு பிறகு பர்யூஷித்தம் என்று சொல்கிறார். பர்யூஷித்தம் என்றால் பழையது என்று புரிந்து கொள்ள வேண்டும். நேற்று சமைத்த உணவை இன்று சாப்பிடுவது பழையது என்று சொல்வார்கள். அப்படி சாப்பிட்டால் அது தாமச குணம் தான் வந்து சேரும். தாமச குணம் உள்ளவர்களுக்கு தான் இந்த மாதிரி சாப்பிடுவதற்கு பிரியமாக இருக்கும். பிறகு உச்சிஷ்டம் என்று சொல்கிறார். உச்சிஷ்டம் என்றால் எச்சிலை சாப்பிடுவது.
எச்சில் என்பதற்கு ஒருவர் சாப்பிட்ட பிறகு அந்த எச்சிலை சாப்பிடுவது என்று சாதாரணமாக நினைத்துக் கொள்வார்கள். அல்லது இது நம்ம கல்யாண வீட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பந்தியில் சாப்பாடு போடுகிறார்கள். அப்பொழுது அந்த பேப்பரையும் மேஜையும் நன்றாக துடைத்து விட்டு மறுபடியும் அதே மேஜையிலே சாப்பாடு போடுகிறார்கள். இது ஏற்கனவே சாப்பிட்ட பிறகு அதனை மறுபடியும் வேறொரு பந்தில் மற்றவர்கள் சாப்பிடுகிறார்கள். இதையும் உச்சிஷ்டம் என்றுதான் சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஒரு எச்சிலை சாப்பிடும் மற்றும் உச்சிஷ்டம் இல்லை. ஒரு ஏற்கனவே ஒரு இடத்தில் சாப்பிட்டு விட்டு அந்த இடத்திலே மறுபடியும் சுத்தப்படுத்தி மறுபடியும் வேறொரு சாப்பிடுவதும் உச்சிஷ்டம் என்றுதான் கருதப்படுகிறது. அதற்கு பிறகு அமேத்யம் ச அப்படி என்கிறார். தூய்மை இல்லாது என்கிறார். தூய்மை இல்லாது என்கிற போது கல், சாராயம், கஞ்சான்னு சொல்கிறார்கள்மா. கல், சாராயம், கஞ்சா இவர்களெல்லாம் தாமச குணம் உள்ளவருக்கு மிக பிரியமாக இருக்கும். இவளெல்லாம் தாமசத்தை தான் கொடுக்கும், சோபேறித்தனத்தை கொடுக்கும், தூக்கம் வருகிறது போல செய்துவிடும், மயக்கத்தை கொடுக்கும், வேலை செய்ய முடியாமல் தடைந்து கொண்டே இருப்பார்கள். எப்படி சுவாமி 3 வகையாக சொல்கிறார். பொதுவாக எல்லோரும் இந்த தாமச குணத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இது மிக முக்கியமான விஷயம். வேறு ஒரு இடத்துல சுவாமி சொல்கிறார், அது 15வது அத்தியாயம் 16வது ஸ்லோகம். சுவாமி சொல்வது, ஜாத்யஸ்னதஸ்து யோகோஸ்தி நச்சைகாந்த மனஸ்னதः நச்சாபி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகிரதோ நைவ சார்ஜுனா. பதம் பிரித்து சொல்வதாக இருந்தால், ந அதி அஸ் நதஹாத்து யோகா, இவர்களுக்கு யோகம் வரவே வராது. அஸ்தி நச்ச ஏகாந்தம் அன் அஸ் நதஹா. அனஸ்னதா என்பதை எப்படி பிரிக்கிறோம்? அனஸ்னதா என்றால் உணவே உள்ளாதவன், பட்டினி கிடப்பவர்கள். சிலர் வெயிட் லாஸ் வேண்டும் என்று எடையை குறைக்க வேண்டும் என்று உணவே உட்கொள்ளாமல் இருப்பார்கள். அம்மாதிரி இருப்பவர்கள் மிகவும் மெலிந்து போய் அவர்களை பார்க்கவே முடியாது. அம்மாதிரி இருப்பார்கள். அப்படி உணவே இல்லாமல் இருக்கிறவரும் அதே மாதிரி அதி ஸ்வப்னசீலஸ்ய மணிநேரம் உறங்குபவரும் அதே மாதிரி ஜாக்கிரதா ந ஏ வச்ச அர்ஜுன, மிகுந்த நேரம் தூங்காமலே இருப்பவரும் அத்யஸ்னதா மிகைப்பட உண்பவருக்கும் கண்டிப்பாக யோகம் வராது என்று சொல்கிறார். யோகம் என்றால் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். சாஸ்திரத்தில் யோகம் என்று சொல்வது ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் சேர்த்து வைக்கின்ற கலை என்று சொல்வார்கள். இந்த சாதாரண வழியில் நம்ம எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்லோகத்திற்கு என்ன பொருள் என்றால், நிறைய உண்பவர்களுக்கும் உணவே உண்ணாமல் இருப்பவர்களுக்கும் நிறைய நிறைய மணி நேரம் தூங்குபவர்களுக்கும் உறக்கமே இல்லாமல் இருக்கிறவர்களுக்கும் யோகம் கைகூடாது, அவருக்கு எதுவும் சரியாக இருக்கிறாரு என்று சுவாமி சொல்கிறார். உறக்கமே இல்லாமல் இருப்பவர்கள் ஒன்று வியாதி உள்ளவராக இருப்பார்கள், அல்லது மிகுந்த பெண்ணாசையை பிடித்தவராக இருப்பார்கள், அல்லது மிகுந்த போகத்தை அனுபவிப்பதாக இருப்பார்கள், அல்லது கடன் வாங்கி திரும்ப தர முடியாமல் தவிப்பவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு தான் சாதாரணமாக தூக்கம் வராது. அப்படி இப்போ இருக்கிற காலத்திலே எல்லோருமே
தேவையில்லாமல் இரவு மிகுந்த மணி நேரம் 12, 1 மணி 2 மணி வரைக்கும் முழித்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத காட்சிகளெல்லாம் பார்க்கிறார்கள். அல்லது ஆஃபீஸ் வேலைகளெல்லாம் பகலும் இரவுமாக உழைத்து வேலை செய்கிறார்கள். அப்படி செய்பவர்களுக்கு உறக்கம் வருவதில்லை. சிலர் உறங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் சோம்பேறிகள். கடவுள் கொடுத்த ஆயுளை உறக்கத்தில் கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் தவறு. மிகுந்த நேரம் உறங்குவதும் தவறு, உறங்காமல் இருப்பதும் தவறு, மிகுந்த அளவு சாப்பிடுவதும் தவறு, சாப்பிடாமல் இருப்பதும் தவறு. இதைத்தான் சுவாமி கிருஷ்ண பகவான் 15வது அத்தியாயத்திலே சொல்கிறார். 6வது அத்தியாயத்திலே 16 ஸ்லோகத்திலே சொல்கிறார். அதை தவிர உணவை பற்றி வேறு இடத்திலே சுவாமி சொல்கிறார். அது 3வது அத்தியாயத்திலே 13வது ஸ்லோகம் என்னவென்றால், யஜ்ஞ திஷ்டாசனः சந்தோ முச்சந்தே சர்வ கில்பிஷைः புஜ்ஜதே தே த்வகம் பாபா ஏ பசந்தியாத்ம காரணாத். அந்த ஸ்லோகத்தை பதத்தை பிரிந்து சொல்வதென்றால், யஜ்ஞ சிஷ்ட அசினஹ சந்தஹ முச்சந்தே சர்வ கில்பிஷைஹி புஜ்ஜதே தேனு அகம் பாபாக ஏ பச்சந்தி ஆத்ம காரணாத். ஒருவர் யாகத்தில் மிஞ்சியதை உண்ணும் நல்லோர் எல்லா பாவங்களினின்று விடுபடுகிறார்கள். ஆனால் தங்கள் பொருட்டே சமைக்கும் பாப்பிகள் பாபத்தை தான் உண்கிறார்கள் என்று பொருள் அமைகிறது. சாதாரணமாக யாகம் என்று சொல்லும்போது பிராமணர்கள் நிறைய ஹவிஸ் எல்லாம் போட்டு பொது வழியிலே யாகம் செய்வதை தான் எல்லாரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கணபதி ஹோமம், சந்தான யாகம், அமிர்த மிருத்யுஞ்சய ஹோமம், இப்படி பலவிதமான யாகங்களெல்லாம் செய்வார்கள். அவைகளெல்லாம் மட்டும் சுவாமி இங்கு சொல்வதில்லை. சுவாமி சொல்வது சாதாரணமாக எல்லா மக்களும் செய்ய வேண்டிய யாகம் என்னவென்றால் தேவயக்கியம் என்று சொல்வார்கள். தேவயக்கியம் என்றால் சுவாமிக்கு உணவு படைத்துவிட்டு பிறகுதான் நாம் எல்லோரும் சாப்பிட வேண்டும். இது தேவயக்கியம் என்று சொல்கிறார்கள். பித்ருயக்கியம் என்று சொல்வார்கள். பித்ருயக்கியம் என்றால் தினமுமே நம் மூதாதையில் நாம் நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதைத்தான் பித்ருயக்கியம் என்று சொல்வார்கள். பிராமணர்கள் சிலர் வருடத்தில் 96 நாட்கள் தர்ப்பணம் என்று செய்வார்கள். அப்படி செய்ய முடியாதவர்கள் சிலர் தமிழ் மாத பிறப்பு என்றும் அமாவாசை என்றும் தர்ப்பணம் செய்வார்கள். மகாலயபட்சம் என்று சொல்கிற காலத்திலே அந்த 16 நாளிலே எல்லா நாட்களும் அல்லது ஒரு சில நாட்களும் தர்ப்பணம் செய்வார்கள். பித்ருக்கள் அப்பா அம்மா திதியோ அல்லது பரணி நட்சத்திரம் அல்லது வெதி பாதம் போன்ற நாட்கள் தர்ப்பணம் செய்வார்கள். வருடத்திற்கு ஒரு முறை சார்த்தம் என்று செய்வார்கள். இவ்வளெல்லாம் பித்ருயக்கியம். எல்லா ஜாதிக்காரர்களும் செய்வது வருடத்தில் ஒரு நாள் மகாலயபட்சத்தில் என்று அமாவாசை அன்று ஐயருக்கு தனி கொடுப்பது என்று கொலோக்கியலாக சொல்லுவார்கள். அன்று தர்ப்பணம் செய்வார்கள். இது நம் நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் இருக்கிறது. வெளிநாடுகளிலே என்று இறந்த தந்தை தாயின் சமாதிக்கு சென்று அவர்களுக்கே பிடித்த கல், சிகரெட் இதுவெல்லாம் சமாதியின் மீது வைத்துவிட்டு வருவார்கள். இப்படி செய்வது வழக்கம். இம்மாது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் தங்கள் மூதாதைகள் இருந்தவர்களுக்கு அவர்களை மனதில் ஒவ்வொரு நாளும் நிறுத்திக்கொள்ள வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு
எல்லா விதமான சேவையும் செய்ய வேண்டும். இது பித்ருயஜ்யம் என்று சொல்லப்படுவது. அடுத்தது நரயஜ்யம் என்று சொல்வார்கள். நரயஜ்யம் என்றால் எல்லா மனிதர்களுக்கும் சாப்பாடு போடுவது. தினமும் ஒருவருக்காவது ஏதாவது உணவினை கொடுத்து விட்டு சாப்பிடுவது. இது நரயஜ்யம் என்று சொல்வது. பூத யஜ்யம் என்று சொல்வார்கள். பூத யஜ்யம் என்றால் காக்கா போன்ற பறவைகளுக்கும் மாடு, ஆடு, நாய் போன்ற பிராணிகளுக்கும் அவளுக்கு தேவையான உணவினை கொடுப்பது. இது மிருக யஜ்யம் என்று சொல்வார்கள். இவைகளை தினமும் அல்லது வாரத்தில் சில நாட்களாக செய்துவிட்டுத்தான் நாம் உணவு சாப்பிட வேண்டும். அப்படி சாப்பிடுவதனால நமக்கு எந்த பாவமும் கிடையாது. இவள் எதையுமே செய்யாமல் தினமும் நாமே சமைத்து நாமே சாப்பிட்டு கொண்டால் அது பாவமாக சொல்லப்படுகிறது. இதைத்தான் சுவாமி சொல்கிறார். இப்படி உணவினை பற்றி பகவத்கீதையில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிக நிறைய உணவும் உட்கொள்ளக்கூடாது, சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. சாத்விகமான உணவைத்தான் உட்கொள்ள வேண்டும். இவைகளெல்லாம் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து மேலும் 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 சிரேயஸ் அடைய வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை பிரார்த்தித்து கொண்டு இந்த உரையினை முடித்துக் கொள்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபி பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிம் மகிஷாக கோபிராமணேபியோ சுமஸ்வ நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதே சுபாவாத் கரோமி யஜ்ஜத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி.